கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 155ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்திலே மறைந்திருக்கிற 2 ரகசியங்கள். ஒன்று, அவன் என்று சொல்லப்படுவது சத்ரு, மனிதன் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதன் என்று நினைத்து கொண்டோமானால் தேவ அன்பு மற்றவர்களிடத்திலே நாம் செலுத்த முடியாது. இதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இன்னொரு காரியம், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய நன்மை, கிருபை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ நாமம் மகிமைக்கென்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு நம் தேவனாகிய கர்த்தர், வல்லமை நிறைந்த ஆண்டவர் நமக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் விளங்க செய்ய வேண்டுமானால் நாம் இப்படி சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எங்களை மகிமைப்படுத்தும். உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பி பெரிய காரியங்களை செய்யும். அப்பொழுது அதை கண்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஒருவேளை இதை நாம் அறியாதிருந்தால் இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை மூலமாக தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கங்களின் தகப்பனே, எங்கள் பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு எங்களுக்கு மன்னிப்பை தந்து ரட்சிப்பை தந்து சுகவாழ்வை தருகிற தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் யாவரும் ஆண்டவரே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படிக்கு, அவர்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யும்படிக்கு எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பி அற்புத சாட்சிகளாக பயன்படுத்துவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், கிரியையிலே உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். God bless you.